வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத் புசாயத் வக்கரதுண்டன் தன்னோதந்தி பிரசோய ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நம. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதயச குரு சுக்கிர சனி பிரச்ச ரகாவிக்காதவங்க. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவசிய ஓம் அங்குரங்கு பஞ்சபோத வசிவசிய லங்கு வங்கு பஞ்சபோத வசிவசிய நங்கு வங்கு பஞ்சபோத வசிவசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறோம். ஓம் சரவணபவாய நமக. இன்னைக்கு நம்ம பேசக்கூடியது யாரை பற்றி அப்படின்னா ராகு கேது பற்றி தான். ஏன்னா திருமண காரியங்கள் அப்படிங்கும்போது ராகு கேதுவோட டிராஃபிக் இல்லாமல் திருமண காரியங்கள் பேசுறது இல்லை. ஓகேங்களா? அவ்வளோ பெரிய தாக்கத்தை ராகு கேது ஜாதகத்தில் செய்கிறாங்க. இப்போ நான் நிறைய ஏற்கனவே ஜென்மகர்மா தோஷத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். அப்போ ராகு கேதுனால் வரக்கூடிய தோஷங்கள் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் ஜென்ரலாக சொல்லியிருக்கிறேன், ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்கிற பரிகாரங்கள் 100% உண்மை. ஓகேங்களா? நான் சொல்கிற பலாபலன்கள் ஜென்ரல், இது பொதுவான பலாபலன்கள். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலாபலன்கள் மாறுபடும். ஓகேங்களா? அது நின்ற ராசி, லக்னத்துக்கு எத்தனாவது ஸ்தானம், லக்ன சுபர்களா அசுபர்களா அப்படின்னு எல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். பொதுவாக இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ராகுகேது தோஷத்தில் பார்த்தோம்னா சர்ப்பதோஷம், நாகதோஷம், கலத்தர தோஷம், புத்திர தோஷம், ஆயுள் தோஷம் கூட ராகுகேதுனால் ஏற்படும். ஆயுள் தோஷம் உண்டான தோஷம், கால சர்ப்ப தோஷம், இது மாதிரி தோஷங்கள் நிறைய இருக்குது ராகுகேது. 12 வீட்டில் 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்கள் நிற்கும் போது ராகுகேது தோஷம் கடுமையாக கொடுக்க வல்லது. ஓகேங்களா? இது ஏற்கனவே நான் 2 வீடியோவுக்கு மேலே நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கால சர்ப்ப தோஷம், கால சர்ப்ப யோகம். கால சர்ப்ப தோஷம், கால சர்ப்ப யோகம். இது அப்படின்னா என்ன அப்படின்னா கிரகங்கள் எல்லாமே அனைத்து கிரகங்களும் லக்னம் முதற்கொண்டு ராகு கேதுவுக்குள்ள அடைந்திருப்பது. ஒரு சைடில் ராகு கேதுவுக்குள்ள, இன்னொரு சைடு இருக்கக்கூடிய கட்டங்கள் எல்லாமே காலியாக இருக்கிறது. ஓகேங்களா? இந்த தன்மையில் இருந்தால் என்ன பலாபலன்கள் நடக்கும், இது எப்படி பாதிப்பு உண்டாகுமா, நன்மைகள் ஏற்படுமா அப்படின்னு தான் பார்க்குறோம். என்ன காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? காலசர்ப்ப தோஷம் அப்படின்ட்டா அந்த மாதிரி ஜாதகங்கள் நிறைய ஜாதகங்கள் நான் பார்த்துருக்குறேன். அவங்கெல்லாம் பார்த்தோம்னா இளமையில் சின்ன வயசில் ஒரு 35-40 வயசு வரையில் கஷ்டப்படுறாங்க. ஓகேங்களா? பலவிதமான கஷ்டங்கள்னா எப்படின்னா திருமணமாக இருந்தால் கஷ்டங்கள், ஒரு சாப்பாட்டுக்கே கஷ்டம் ஏற்படுற நிலைகள், பல தொழில்கள் செஞ்சு எந்த தொழிலும் அவங்களுக்கு செட் ஆகாது, அமையாது. தொழில்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி. அப்புறம் உத்தியோகம் பார்த்தாங்கன்னா ஒரு உத்தியோகத்தில் நிரந்தரமாக அவங்களால இருக்க முடியாது. காலசர்ப்ப தோஷம் இருக்கிறவங்க நிரந்தரமான உத்தியோகத்தில் பார்க்க முடியாது. அதே மாதிரி நிரந்தரமாக ஒரு தொழிலை அவங்களால செய்ய முடியாது. இதனால அவங்க நிறைய கஷ்டங்கள் படுவாங்க. அது எத்தனை வயசு வரையிலும் 35 வயசு வரையில் கஷ்டங்களை அதிகமாக கொடுக்கும். ஓகேங்களா? லக்னம் முதற்கொண்டு உள்ளே இருக்கணும். அதில் 2-3 வகைகள் இருக்குது. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல நின்று அது உள்ள எல்லா கிரகங்களும் இருந்து லக்னம் மட்டும் தனிச்சு நிற்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி சந்திரன் மட்டும் தனிச்சு நின்று மற்ற கிரகங்கள் எல்லாமே உள்ள அடைபடுறது. இது மாதிரி அமைப்புகள் எல்லாம் வரும். ஓகேங்களா? பொதுவாகவே காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகமாக இருந்தால் இளமையில் கஷ்டங்கள், ஒரு 35 வயசுலேருந்து ஒரு 50 வயசு வரையில் முன்னேற்ற பாதைக்குள்ளே போகிறது. அதுக்கு மேலே ஸ்டெடியாக இருக்கிறது, ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஓகேங்களா? ஸ்ட்ராங்காக லைஃப் லாங் கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறது. ஓகேங்களா? இதுதான் அதனோட பலாபலன்கள். ஓகேங்களா? ஆனால் பொதுவாகவே காலசர்ப்ப தோஷம் இருந்தால் நன்மை தான். என்ன காரணம் அப்படின்னா பல போராட்டங்களுக்கு மத்தியில் தான் ஒரு 35 வயசு வரை போராட்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறது, தொழில் நிரந்தரமாக அமையாகிறது, வறுமை, போராட்டம், பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், இப்படி எல்லாம் நடந்து ஒரு ஸ்டெடி இது ஒரு 35-40 வயசுலேருந்து முன்னேற்றம் இது வருது. இது என்ன காரணம் அப்படின்னா அதாவது சொர்ண கேது, சொர்ண பானம். ஓகேங்களா? என்ற அரக்கன் இது ஏற்கனவே ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன். ஜென்ம பெருமா தோஷம் சொல்லும் போது அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? இருந்த போதிலும் இவங்க இவ்வளவு கிரகங்களையே கண்ட்ரோல்ல வைக்கிற, கட்டுக்குள்ள வைக்கிற, கிரகங்களே கட்டப்பட்ட நிலையில வச்சிருக்கிற காலசர்ப்ப தோஷத்தை சொல்லும் போது அவங்கள சொல்லணும். ஓகேங்களா? அந்த அரக்கன் தேவர்கள் மத்தியில அமுதத்தை பரியருக்கு அமர்றார். யாருக்கு மத்தியில? சூரியன் சந்திரனுக்கு நடுவுல.
தேவர் உருவு கொண்டு. இதை வந்து சூரியன் சந்திரன் வந்து மோகினி ரூபத்தில் இருக்கிற மகாவிஷ்ணு கிட்ட காமிக்கிறார். அவர் வந்து தன்னுடைய சக்கரத்தினால சுதர்சன சக்கரத்தை விட்டு தலை தனியா உடல் தனியா போகுது. ஓகேங்களா. இது வந்து ராகு கேதுவாக மாறுறாங்க. அமிர்தத்தை பருகினதுக்கு அப்புறம் விடுறதுனால அவங்க வந்து தேவர்களோட அந்தஸ்தை பெறாங்க. பிரம்மாவனோட வரத்தினால அவங்க வந்து நவகிரக அந்தஸ்தை பெறாங்க. ஓகேங்களா. நவகிரக வரிசையில் வர்றாங்க. மற்ற கிரகங்கள் எல்லாம் ரைட் சைடில் சுற்றினா இவங்க வந்து ஆப்போசிட்டில், மற்ற கிரகங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இவங்க வளம் வருவாங்க அதாவது ஜாதக கட்டத்தில். ஓகேங்களா. அந்த அமைப்பை அவங்க பெறாங்க. ஓகேங்களா. இப்பேற்பட்ட அமைப்பை பெறக்கூடியவங்க வந்து சகல எந்த அந்த நவ பொருள்களில் அந்த ஜாதக கட்டம் 12 ராசியில் உங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. எந்த கிரகத்தோட சேர்றாங்களோ அந்த கிரகத்தினோட தன்மையை எடுத்துக்குவாங்க. அப்படிங்கும்போது எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் சரி, எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்தை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் கொடுக்க வல்லவர்கள். இவங்களுக்குள்ள கட்டுப்பட்டுட்டா, கிரகங்கள் எல்லாம் கட்டுப்பட்டுட்டா அந்த கிரகங்களை செயல்பட விடுவது இல்லை. அந்த கிரகங்களை செயல்பட விடுவதில்லை. குறைஞ்சது ஒரு 30-35 வயசு வரையில், மத்திய வயசு வரையில் அந்த ஜாதகரை வந்து எந்த தொழிலும் செயல்பட வைப்பதில்லை. கிரகங்களையே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு ராகு கேது நிழல் கிரகங்கள் அவங்க கட்டுக்குள்ள இருக்கும்போது, அது ஒரு கட்டு, நவகிரகங்களே தன்னுடைய கட்டுக்குள்ள வைக்கிறதா கால சர்ப்ப தோஷம். கிரகங்களையெல்லாம் தன்னுடைய அடைப்புக்குள்ள வச்சுட்டு இவங்க டாமினேட் பண்றது. அப்போ அப்படி பார்க்கும்போது அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. மற்ற கிரகங்கள் செயல்பட முடியாம வரக்கூடிய திசாபுத்திகள் எந்த யோக திசையில இருந்தாலும் கூட சின்ன வயசுல அது செயல்படாது. ஓகேங்களா. மத்திய வயசுல தான் வரக்கூடிய திசாபுத்திகளை அனுசரித்து அவங்களுடைய முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல யோக திசை 30 வயசுக்கு மேலே வந்ததுன்னா டாப் புஷில் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு சப்போர்ட்டாக இந்த காலசர்ப்ப தோஷம் வந்து யோகமாக மாறி செயல்படும். ஓகேங்களா. நல்ல யோக திசைகள் வரும்போது அதுக்கு சப்போர்ட்டாக மத்திய வயசுக்கு மேலே ஒரு ராஜயோக திசை வந்தது அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டாக இந்த தோஷம் யோகமாக மாறி மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். இது உண்மை. ஓகேங்களா. நிறைய ஜாதகங்கள், நிறைய பெரிய பெரிய கோடீஸ்வரர்களோட ஜாதகத்தில் எடுத்து பார்த்தோம்னா காலசர்ப்ப தோஷம் இருக்கு. காலசர்ப்ப கிரகங்கள் ராகு கேதுக்குள்ள அடைப்பட்டிருக்கு. அப்போ அது யோகமாக மாறி மிகப்பெரிய டாப்பான ஒரு அந்தஸ்துக்குள்ள கொண்டு போய் விட்டுரு ஜாதகரை. ஓகேங்களா. இப்படி இந்த மாதிரி ஒரு அமைப்பு தோஷமா இருக்கிற காலத்துல, ஒரு 35 வயசுக்குள்ள இருக்கிற காலத்துல ஓரளவுக்கு நம்ம கஷ்டப்படாம இருக்கணும். ஜீவனம் பண்றதுக்கு கூட, அதாவது சாப்பாட்டுக்கு கூட குறையில்லாம ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னா 9 நவகிரகத்துக்கும் பரிகாரம் பண்ணணும். 9 நவகிரகத்துக்குமே பரிகார பூஜைகள் நம்ம செய்யணும். எப்படின்னா 9 நவகிரகங்கள் கும்பகோண மார்க்கத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலமான 9 நவகிரகத்துக்குமே அந்த கோயில்கள் இருக்கு. அந்த 9 கோயில்களுக்கும் போயிட்டு சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு ராகு கேது இந்த 9 கிரகத்துக்கும் போயிட்டு அந்தந்த ஸ்தலங்கள்ல போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க, இத்தனை விளக்கு இங்கே ஏற்றணும். சில கோயில்களில் விளக்கு ஏற்றக்கூடாது, ஆயில் மட்டும் வாங்கி தரலன்னா அங்கே ஆயில் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு, எண்ணெய் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு, நெய்யோ எண்ணெயோ வாங்கி கர்ப்பகிரகத்தில் சிவனுக்கு ஏற்ற சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்து பிராரத்தை ஒரு 3 முறையோ 5 முறையோ சுற்றி வந்து கொடிமரத்தாண்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணி அங்கே கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காந்து சிவன் பார்வதியை தியானம் பண்ணி அந்த கோயிலில் யார் சந்திரனாக இருந்தால் சந்திரன் கோயில், செவ்வாயாக இருந்தால் செவ்வாய் பகவான் நல்லா தியானம் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா. இது வந்து ஒரு அற்புதமான பலன்களை தரும். அந்த கால சர்ப்ப தோஷத்தையும் மீறி ஓரளவுக்கு கஷ்டப்படாமல் வாழலாம், ஜீவன் நல்லா பண்ணலாம். ஒரு தொழில் வந்து அது அடிக்கடி உத்தியோக மாற்றம் ஏற்படாமல் அந்த உத்தியோகத்தில் ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு கஷ்டமில்லாத ஒரு ஜீவனம் பண்ணுறதுக்கு அந்த 35 வயசு வரையில் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழி ஏற்படுது. இது வருஷம் போயிட்டு இருக்கணும். அது எந்த திசைக்கு நடந்தாலும் சரி. அப்போ அந்த திசாநாதனுக்கும் போய் அர்ச்சனா அபிஷேகங்கள் பண்ணும்போது நல்ல பலன்கள் ஏற்படும். ஓகேங்களா. இந்த மாதிரி அமைப்புல தான் அந்த காலசர்ப்ப தோஷம் இருக்கும்போது பண்ணணும். இதே காலசர்ப்ப யோகமாக மாறும் காலத்தில் ஒரு அற்புதமான பலன்கள் நடக்கும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். அந்த டைம்ல மெயினாக நம்ம பார்த்தோம்னா காலஸ்திரி போய் ராகு கேது பரிகார பூஜை செய்யறது, அது எந்தெந்த கட்டங்கள்ல அவர் நின்று கிரகங்களை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்களோ அதை நம்ம வந்து பார்க்கணும். பார்த்துட்டு அந்த நாளில் நம்ம போயிட்டு காலஸ்திரியில் போயிட்டு உங்கள் பேரில் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு 500 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபா டிக்கெட்டு இப்போ இருக்குது இப்போ கரண்ட்டில். ஓகேங்களா. அதை போய் வாங்கிட்டு போய் ஒரு பரிகார பூஜை செஞ்சுட்டு அம்பாள் ஈஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு அந்த சர்ப்பங்கள் வெள்ளியில் செஞ்ச சர்ப்பங்களை கொடுப்பாங்க. அது உண்டியில் பக்கத்தில் நின்று தலையை சுற்றி பின்பக்கமாக அந்த உண்டியில் போடணும்.
போட்டு அங்கே பச்சை கற்பூர தீர்த்தம் கொடுப்பாங்க, அதை வாங்கி குடிச்சிட்டு வர்றது உத்தமம். அப்புறம் ரெண்டாவது பார்த்தோம்னா திருநாகேஸ்வரத்தில் வந்து பாலபிஷேகம் மெயினாக பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு 4 ராகு காலத்தில் மெயினாக அங்கே பாலபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த பாலபிஷேகம் டிக்கெட்டு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போகலாம். வாங்கிட்டு போயிட்டு நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு பாலை வாங்கி குடிச்சிட்டு விளக்கேற்றணும். விளக்கேற்றுற பிளேஸ் அங்கே இருக்குது. அங்கே போயிட்டு காலசர்ப்ப தோஷமாக இருந்தால் ஒரு 48 விளக்கு அங்கே ஏற்றுங்க. ஏற்றிட்டு அம்பாளீஸ்வரனுக்கும் விளக்கு ஏற்றிட்டு நல்லா தரிசனம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு வந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. பக்கத்தில் இருக்கிற ஸ்தலங்கள், நவகிரகங்கள் இருக்கிற ஸ்தலம், பாடல் பெற்ற அப்பர் சுந்தர் மாணிக்கவாசகரோட பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு விளக்கேற்றுறது, ஆஞ்சநேயர் வழிபாட்டை வச்சுக்கிறது, விநாயகர் பெருமானோட வழிபாடுகள் எல்லாம் வச்சுட்டிங்கன்னா மிக அற்புதமான பலாபலங்கள் வரும். காலசர்ப்ப தோஷம் காலம் முடிந்து காலசர்ப்ப யோகம் வரும் காலத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக உங்களை மாற்ற வல்ல ஒரு அற்புதமான ஒரு யோகம் தான் காலசர்ப்ப யோகம். கிரகங்களிலேயே காலசர்ப்ப யோகம் மிக உன்னதமான யோகம் தான். ராகு கேதுனால் வரக்கூடிய யோகம் மிகச்சிறந்த யோகம். நல்ல பலாபலங்கள் ஏற்படும். ஓகேங்களா? ஒரு விடாமுயற்சியோட நல்ல எந்த வழியிலையாவது நம்ம மேலே முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அது குரு பார்த்துட்டாருன்னா நல்ல வழியிலேயே முன்னுக்கு வரலாம். குரு பார்த்துட்டாருன்னா, குரு பார்வை இருந்துச்சு அப்படின்ட்டா ராகுக்கு கேதுவுக்கு அந்த காலசர்ப்ப தோஷத்தில் நல்ல அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு தெளிவான என்னுடைய அனுபவம். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைக்கிங்க. ஜாதகம் பிரசன்னம், சோழி பிரசன்னம் 108 சோழி பிரசன்னம் பார்க்கணும்னா என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் மூலமாகவே பார்த்துக்கலாம். வீடியோ கால்லேயே உங்களுக்கு வந்து இப்போ பலன்கள் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது. டைரெக்டாக வீடியோ காலில் நீங்கள் எங்கிட்ட பார்த்து பேசலாம். அந்த டைமை நீங்கள் வீடியோ காலில் வரக்கூடிய டைமை வந்து நீங்கள் என்ன பார்க்குற நேரமாக குறிச்சுக்கிட்டு அந்த நேரத்துக்கு உண்டான ஓரைகளை கணிச்சிட்டு ஓரைநாதன் நல்லா தேவையில்லையா, அப்புறம் உதயலக்கணத்தை கணிச்சிக்கலாம் நீங்கள் வந்த நேரத்தையும் வச்சு. அப்புறம் பிரசன்னாவிடத்தை கணிச்சு அதுக்குண்டான பலாபலன்கள் 108 சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது. இன்றைக்கி நிறையா டெக்னாலஜியில் வளர்ந்துருக்கு. அதனால் நீங்கள் வீடியோ காலில் என்னை பார்க்குற நேரத்தையே நீங்கள் வர்ற நேரமாக நீங்கள் வந்து இங்கே அமர்ற ஒரு ஓரையாக நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு பிரசனம் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுவும் பலன்கள் நல்ல பலன்கள் கிடைக்குது. ஓகேங்களா? பிரசனம் பார்க்கறதுக்கு மெயினாக நேரில் தான் வரணும். ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதுனால வெளிநாட்டில் இருந்தாலும் பேசுகிறாங்க, சிங்கப்பூரில் இருந்தாலும் அவங்க பேசுகிறவங்களுக்கெல்லாம் நான் வந்து பிரசனம் பார்க்கும்போது நான் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் இந்த முறையிலேயே கூட பார்க்கலாம். ஜாதகம் பார்க்கணும், உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ் அனுப்பிச்சாலே போதும். திருமண பொருத்தம் பார்க்கறதுனால அந்த பெண்ணோட டேட் ஆஃப் பர்த் டைமு, பையனோட டேட் ஆஃப் பர்த் டைமு இது அனுப்பிச்சாலே நம்ம ஜாதகம் கணிச்சு ஜாதக கட்டங்களை துல்லியமாக பார்த்து பொருத்தங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு, ஜாதக பொருத்தங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். ஓகேங்களா? வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.